அன்பான நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லா நலமும், எல்லா வளமும் பெற்று வாழ்வீர்களாக. கணபதியின் துணையோடு கவலையின்றி வாழ்வீர்களாக. வணக்கம். நமது சேனல் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே விநாயகர் சதுர்த்தி போன விநாயகர் சதுர்த்திக்கும் முதல் விநாயகர் சதுர்த்தி 22ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு வந்த ஆகஸ்ட் 30 வந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்முடைய சேனலை அப்லோட் பண்ணணும். உங்களுக்காக அதை கொடுத்தோம். இப்போது 3ஆம் ஆண்டு இன்று அடியெடுத்து வைக்கிறது. நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு ஹவர்ஸ் பார்த்து என்னை ஒரு ஆண்டிலேயே இந்த சேனல் மானிட்டேஷன் ஆகுவதற்கு தகுதியாகுவதற்கு நீங்களெல்லாம் கொடுத்த ஆதரவு தான். அதற்காக நான் இன்று நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த சேனலின் நோக்கமே பணம் சம்பாதிக்க அல்ல, ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று மானிட்டேஷன் கிடைத்தது. இப்போது நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற விஷயங்களை இன்னும் மெருகூட்டி இந்த 3ஆம் ஆண்டிலே சொல்லுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். அதற்காக சேனலின் பெயர் கூட டாக்டர் சோழா டிவி என்று மாற்றப்பட்டு உள்ளது. இன்றிலிருந்து நீங்கள் டாக்டர் சோழா டிவியை மக்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அவர்களுக்கு கிடைக்க செய்யுங்கள். நான் என்னுடைய சேனலில் மருத்துவம் சொன்னதை செய்து பார்த்து அனுபவித்து பலன் கண்டு எனக்கு பாராட்டுகிறார்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள். அதில் எனக்கு மிக மிக சந்தோஷம், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சேனலுக்கு நான் வித்திட்ட, அதாவது வழிகாட்டிய அல்லது எனக்கு ஒத்துழைத்த திரு அருண், சாய் டிவி நான் பேசினேன் இல்லையா, அதனுடைய டைரக்டர், அவருக்கு முதலாவதாக நன்றி கூற வேண்டும். பிறகு அதன் பிறகு குறும்பட தயாரிப்பாளர் ராஜா அவர்கள் உதவியோடு சில காணொளிகளை நாம் படைத்தோம். அதன் பிறகு எனக்கு தகுந்த ஆலோசனை வழங்குகின்ற புதுக்கோட்டை திருமதி ஜெயா வேதாச்சலம் மற்றும் என்னை இன்டர்வியூ பண்ணுவது போல என்னோடு ஒத்துழைத்து சில கேள்விகளும் கேட்டு மக்களுக்கு அது புரிய வைக்கின்ற ஒரு வாய்ப்பை நல்கிய ஒட்டஞ்சத்திரம் கருப்பையா, திருநள்ளார் ஹெச்எம் மகாலிங்கம் ஆசிரியர் அவர்கள் மற்றும் திருவாரூர் குசலகுமாரி அவர்கள், இன்னும் நமது பரமகுரு பரங்கிப்பேட்டை பரமகுரு அவர்கள், இப்படி குறிப்பிடத்தக்க பெயர்கள், சென்னையிலே கோபி அவர்கள் இப்படி என்னுடைய காணொளியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அதன் படியான சில சந்தேகங்களை தெளிவு பெற்றிருக்கிறார்கள். இப்போது நம்முடைய காணொளி ஆன்மீகம், மருத்துவம், ஆலோசனைகள், பரிகாரங்கள். இதை நாம் இனிமே ஒவ்வொரு இதிலும் பரிகாரங்களை தேடித்தான் இன்னைக்கு மக்கள் பயணிக்கிறார்கள். சரியான பரிகாரங்களும் சரியான ஆலோசனையும் இல்லாமல் பலரும் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதெல்லாம் சுவடிகளிலே உள்ளபடி, சித்தர்கள் சொன்னபடி, முனிவர்கள் சொன்னபடி, ரிஷிகள் நடந்து காட்டியபடி நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம், சொல்ல இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த டாக்டர் சோழா டிவியை கவனித்து வாருங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள், குற்றம் இருந்தாலும் குறிப்பிடுங்கள். இதைத்தான் நான் விரும்புகிறேன். எனவே இன்று முதல் 3ஆம் ஆண்டில் அடியெடுக்கும் அந்த குழந்தை தட்டு தடுமாறத்தான் செய்யும். ஓரளவுக்கு பால்ய சிறு வயதிலே அப்படி இருக்கும். அதையெல்லாம் கை தூக்கி விட வேண்டியது உங்களுடைய கடமை. எனவே நமது நேயர்கள் தொடர்ந்து இந்த காணொளியை பார்த்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக ஒத்துழைத்த அனைவரையும் நன்றி கூறுகிறேன். நித்தியம் என்றால் தினம் என்ற அர்த்தம். நான் இதை மட்டும் சொல்லிவிட்டு போவதற்காக இந்த காணொளி, இந்த எபிசோடை அமைக்கவில்லை. நித்தியம் ஒரு பூ பூக்கும் ஒரு நித்திய கல்யாணியை பற்றி, அதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி, அது எப்படி என்பதை காணொளியில் காமிச்சு நான் விளக்கம் தர இருக்கின்றேன். மிக அற்புதமான மூலிகை. அந்த மூலிகை சாப நிவர்த்தி பண்ண பிடுங்கும் பொழுது கூட அது தெய்வ மூலிகை என்று நான் சொல்லுவேன். அதற்கு காரணத்தை இந்த காணொளியில் சொல்ல இருக்கின்றேன்.
அதை எப்படி பயன்படுத்தலாம்? இலை, பூ, செடி, வேர் எல்லாத்தையுமே எப்படி பயன்படுத்தலாம் என்பதை சொல்லியிருக்கின்றேன். இது பூர்வமானது. மிக முக்கியமான நோய்களுக்கு உகந்தது. அதனால சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் ஓடும். அதற்கு ஃபோன் செய்து கேட்டு மருந்து செய்யுங்கள். இல்லன்னா செய்த மருந்தை நோய்க்கு தகுந்தபடி வாங்கிக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் நலமாக வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். தொடர்ந்து காணொளியை பாருங்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் வித்யாயே சர்வ விக்னோபசாந்தையே. நேயர்களே, நீங்க காண்பது நித்திய கல்யாணி. அதாவது பட்டிப்பூ, சுடுகாட்டு மல்லி, சுடுகாட்டு பூ இப்படி என்று மக்களால் அழைக்கப்படும் அந்த நித்திய கல்யாணியைத்தான் காணொளியில் காணுகிறீர்கள். இதில் 2 வகை உண்டு. இளஞ்சிவப்பு நிறம், வெள்ளை நிறம். இந்த 2 நிறங்களுக்கும் குணம் ஒன்றுதான். பார்க்க அழகாக இருக்கும். இது செடி 1 மீட்டர் உயரம் வரை வளர்ற ஒரு தன்மை இருக்கும். தண்ணீர் ஓட்டத்தை பொறுத்து மணல் ரீதியாக அப்படி வளரும். இந்த செடி இலை, பூ, வேர் இப்படி சமூலமே மருத்துவ குணம் கொண்டது. மிக சிறப்பான மருத்துவ குணம் கொண்டது. பிரஷர்னு இப்போ இருக்காங்க இல்லையா, ரத்த அழுத்தம், அதுக்கு இது ஒரு மருந்தா இருக்கு. அதை விட மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் மருந்தா இருக்கு. மாதவிடா பிரச்சனைகள் ரொம்ப அற்புதமா தீர்க்கும் முறைப்படி செய்து கொண்டால். சிறுநீர சர்க்கரைக்கு பல பேர் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். தினம் பூ பூக்கும் இது தெய்வீக மூலிகை என்று பெயர். சூடி கொடுத்த சுடர்கொடியாம் தாய் ஆண்டாள் நாச்சியார் போல தினசரி சூடிக்கொண்டு தினசரி பூ பூக்கும். இது புற்றுநோய்க்கு மிக சிறப்பான மருந்து. பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்திக்காக இதை நிரந்தரமாக நம்ம பயன்படுத்தலாம். அளவோடு பயன்படுத்தணும். மருத்துவர் ஆலோசனையோடு பயன்படுத்தணும். உங்களுக்கு பயன்பட தெரியாவிட்டால் என்னுடைய ஃபோன் நம்பரிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மருந்து செய்யும் விதத்தையும் பயன்படுத்தும் விதத்தையும் சொல்லுகிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி நோயற்ற வாழ்க்கையை வாழுங்கள். நோயில்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு மிக முக்கியம். அதை இந்த கணபதி நமக்கு தருவார் என்பதனாலே கணபதியை சோசனம் பண்ணுங்கள். ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய கணபதியை, வடக்கு முகமாக உள்ள கணபதியை நீங்கள் தானம் செய்து, அபிஷேகம் செய்து, படைத்து, தானம் செய்து, தர்மம் செய்தால், அதாவது தீராத நோய்கள் கூட தீரும் என்று இதிகாசங்களிலே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஆலமரத்தடியில் இருக்கின்ற விநாயகரை தேடுங்கள். இது ஒரு பரிகாரம். எனவே அதை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நோய் நீங்கி வாழலாம். எனவே தொடர்ந்து கவனியுங்கள். நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி.